بسم الله الرحمن الرحيم. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் புகழுக்குரியனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌத் தாபியீன்கள், கியாமத் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய புனிதமான இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இறையில்லத்தில் அமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்கள், இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தாலா ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை சக்திக்கு ஏற்றவாறு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், மார்க்கம் என்னும் பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து பிதாக்கள் வழிகேடு, அந்த வழிகேடு எங்களை நரகத்திற்பால் இட்டுச் செல்லும் என்ற பொன்மொழியை எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து உரைகளிலும் ஞாபகப்படுத்துவார்களோ, நானும் இந்த அழகிய தருணத்தில் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக போதையற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை பேசலாம் என நினைக்கின்றேன். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் நாம் அனைவரும் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தில் வந்திருக்கின்றோம். ஜும்மாவுடைய கடமைகளில் முக்கியமான ஒரு பகுதி தான் குத்பா என்று சொல்லக்கூடிய இந்த உரை. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உரையை சரியான முறையில் கேட்டு அதனுடைய பிரயோசனத்தை அடைவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக ஏதோ நான் வந்து விட்டேன், ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றி விட்டது, ஜும்மாவுடைய கடமை முடிந்து விட்டது என்ற எண்ணத்தோடு இருந்து விடாமல் என்ன செய்ய வேண்டும்? இந்த குத்பாவை சரியான முறையில் கேட்டு ஒவ்வொருவரும் பிரயோசனம் அடைவதற்கு ஒவ்வொரு முயற்சிப்போமாக. ஏன் இந்த தலைப்புக்கு நாம் பொருத்தமானவர்கள் என்று சொன்னால், இன்றைய காலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த போதை வஸ்து என்று சொல்லக்கூடியது எல்லாருடைய இடத்திலும் எல்லா ஊர்களிலும் ஆக்கிரமித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்களில் கூட என்ன செய்து இந்த போதை வஸ்து என்று சொல்லக்கூடியது இருக்கக்கூடியது நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு பெண்களிடத்துல கூட இந்த போதை வஸ்து இந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு என்ன செய்யப்பட்டிருக்காங்க, பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை அன்றாடம் நாங்கள் செய்திகள் மூலமாக வாசித்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சில தினங்களுக்கு முன்னால ஒரு செய்தி கிடைச்சது. அதாவது ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபல் என்ன செய்யறாரு? போதை வஸ்து விற்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் கூட சர்வசாதாரணமாக இந்த போதை வஸ்துடைய விடயத்தை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்கிறோம். அதே போல ஒரு சில தினங்களுக்கு முன்னால ஒரு செய்தி கேட்டேன். எந்த அளவுக்குன்னு பாருங்க, ஒரு தாய் என்ன செய்யறான்டா போதை வஸ்து பாவிக்கிறான். ஒரு தாய் போதை வஸ்து பாவிக்கிறான்.
அதனால அந்த பிள்ளைக்கு தன்னுடைய கைக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள இப்ப அந்த 6 மாச பிள்ளைக்கு என்ன செய்யுது, அந்த தாய்ப்பாலின் மூலமாக அந்த போதை வஸ்து ஊட்டப்படுது. இப்ப தாய்க்கு என்ன செய்யறாங்க, இந்த போதை வஸ்துல இருந்து விடுபடுறதுக்காக வேண்டி புனர்வாழ்வுக்கு கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல தாய்ப்பாலின் மூலமாக எந்த ஒரு போதை வஸ்துவை நாங்க விட்டா அந்த மனிதனுக்கு என்னென்ன எஃபெக்ட் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு நடக்குது. அந்த 6 மாச புள்ள என்ன தவறு செஞ்சுச்சு. இதே போல நம்ம அன்றாடம் செய்திகளை பார்க்கும் போது நம்ம எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், நம்மகிட்ட ஒண்ணும் இல்லையே, நம்மடெல்லாம் வீட்டுல நல்லா தானே இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும், நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த போதை வஸ்து அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போன்று இன்றைய நம்ம பழைய காலத்துல யாராவது சரி போதை வஸ்து என்று சொன்னா என்ன செய்வோம், ஒரு சாராயத்தை குடிச்சது அல்லது ஏதோ ஒரு போதை வஸ்துவை பாவிச்சுட்டான்னு சொன்னா அவருடைய தோட்டத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவர் என்னது 4 காலில் நடந்து வாராரு, டோப்ல வாராரு, இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம் பார்த்ததோட விளங்கிரும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ள முடியும் சொன்னால் இவர் போதை வஸ்து பாவிக்கக்கூடியவரா, இவர் போதை வஸ்து பாவிச்சிக்கிறாரா அப்படி சொல்லும் அளவுக்கு போதை வஸ்து என்னது நம்மகிட்ட சமூகத்தில் பரவி இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படியான விடயத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பை நாங்கள் இன்றைய தலைப்பாக எடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக போதை வஸ்து என்றால் என்ன, ஹம்ர் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராமுன், எங்களுக்கு போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம். எனவே அந்த ஹராம் இந்த போதையை தான் நாங்கள் செய்கின்றோம் ஹம்ர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கின்றோம். ஆரம்ப காலத்துல சஹாபாக்களுடைய அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அதற்கு முன்னால் சென்ற சமூகத்துல போதை என்று சொல்லக்கூடியது அது மதுவாகத்தான் இருந்துச்சு. அதாவது என்ன செய்வாங்க, அந்த பழங்களை திராட்சை பழங்களை மதுவாக என்ன செய்வார்கள், அதை காய்ச்சி குடிப்பாங்க. அதற்கு பின்னால் வரக்கூடிய எங்கட காலத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் சொன்னால் அந்த போதை வஸ்து திருப்படைந்து பல விதங்கள்ல, அதாவது நாங்க பார்க்கலாம், ஒரு புகையாகவும் அதே போன்று இன்னொரு அமைப்பிலும் என்ன செஞ்சிருக்குது, அந்த போதை வஸ்து உருவாகி இருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இதை பற்றி சொல்லும் போது இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதாவது போதை, அதே போன்று சூதாட்டம், சிலை வணக்கம், அதே போன்று அம்பின் மூலமாக குறிப்பார்த்தல், இதெல்லாம் ரிஜிசுன் ஒரு நஜீஸான செயல்பாடுகள், மார்க்கத்தில் ஒரு நஜீஸான செயல்பாடு என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மீண்டும் என்ன செய்கின்றான், அதோட நிறுத்தி கொள்ளல. ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்பாடு. ஃபஜ்தனிபூஹு, நீங்க என்ன செய்யுங்க, அப்படியான விடயத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும் போது வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகதி, அழிவு நாசத்தின் பக்கம் உங்களுடைய கைகளை போட்டுக்கொள்ள வேண்டாம், நீங்க அழிவின் பக்கம் சென்று விட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய சமூகத்துல சர்வசாதாரணமாக என்ன செய்யறாங்க, இன்றைய மரணங்கள் சொசைட்டிகளை பார்க்கும்போது அவர் என்ன செய்கின்றார்கள், ஒரு இளம் சமூகத்தினுடைய மரணங்களை எடுத்து பார்க்கும்போது போதையின் மூலமாக மரணங்கள் ஏற்படுகின்றது. எனவே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எந்த ஒரு அழிவின் பக்கத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களை போட்டுக்கொள்ள வேண்டாம். அது மாத்திரமல்ல, இந்த போதையோடு சம்பந்தப்படக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது 2 வகையாக நாங்கள் பார்க்க முடியும், 2 சாரார்களாக இந்த போதையோடு சம்பந்தப்படக்கூடியவர்களை பார்க்க முடியும். முதலாவது சாரார் அவர்கள் அந்த போதை வஸ்துவை பாவிக்கக்கூடியவர்கள், அந்த போதை வஸ்துவை என்ன செய்கின்றார்கள், உபயோகிக்கக்கூடியவர்கள். இந்த மனிதர்களை பற்றி நாங்கள் பார்க்க முடியும் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாழ்ந்தவனாக, ஒரு இழிவான ஒருவனாக பார்த்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துல அவருடைய அந்த சன்னிதானத்தில் என்ன செய்கின்றார், ஒரு மனிதர் சாராயத்தை மதுபானத்தை அருந்துவிட்டு வருகின்றார். இது மதுபானம் ஹராமாக்கப்பட்டதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய செய்தி.
இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து என்ன செஞ்சார்கள்? சஹாபாக்களிடம் சொன்னார்கள், அந்த மனிதனை அடித்து விரட்டி விடுங்கள், இந்த இடத்தை விட்டும் அந்த மனிதனை தூரமாக்கி விடுங்கள். சஹாபாக்கள் அவர்களை கல்லாலும் அதே போன்று அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அடித்து விரட்டினார்கள். எனவே ஒரு தாழ்வு மனப்பாங்கு உள்ளவன் தான் போதை வஸ்து பாவிக்கக்கூடியவன். அதே போன்று ஒரு போதை வஸ்து பாவிக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுக்கும் மாற்றம் செய்யக்கூடியவன். அதே போன்று எந்த அளவுன்னு சொன்னால், அவன் போதை வஸ்துவை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு போதை வஸ்துவை பாவிக்கின்றானா, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் ஈமான் கலட்டப்பட்ட நிலையில் அதை செய்கின்றான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லா யஷ்ரிபுல் ஹம்ர் ஹீன யஷ்ரிபுஹா வஹுவ முஃமின். ஒரு மனிதன் ஈமான் கொண்ட நிலையில், ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன செய்ய மாட்டான்? இந்த போத வஸ்துவை அவன் பாவிக்க மாட்டான், மதுபானத்தை குடிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே சிகரெட்டை குடிக்கிறீங்களா? ஈமான்தார் சிகரெட்டை குடிக்க மாட்டான். அதே போன்று கஞ்சா குடிக்கிறாரா? ஈமான்தார் கஞ்சா குடிக்க மாட்டார். அதே போன்று இன்னொரு நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படியான ஒரு போதை வஸ்துவை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒழுங்கான ஈமான்தார் என்ன செய்ய மாட்டார்? அதை பாவிக்க மாட்டார். அதே போன்று ஒரு மனிதர் என்ன செய்கின்றார்? ஒரு போதை வஸ்துவை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்வார்? மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த கடமைகளை உதாசீனம் செய்து கொண்டிருப்பார். உதாரணத்துக்கு பாருங்க, எங்களுடைய காலத்துல ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்களை பாருங்க. ஒரு மனிதர் போதை வஸ்துவை பாவிப்பார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டாரு? தொழுகைக்கெல்லாம் வரமாட்டார், உரிய நேரத்துக்கு தொழுகைக்கு வரமாட்டாரு. அதே போன்று ஜும்மாவுடைய கடமைகள் இதெல்லாம் நாங்க பேசிக் கொண்டிருந்தாலும், அவரை அதனுடைய தாத்பரியங்களை குர்ஆன் சுன்னாவுக்கு கீழால் பேசிக் கொண்டிருந்தாலும், அந்த போதை வஸ்துவை பாவிக்கக்கூடிய மனிதர் என்ன செய்வார்? கடைசியில கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு போய்த்திருவார். எனவே அவர் என்ன செய்ய மாட்டார்? அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார். தொழுகையாக இருக்கலாம், அதே போன்று குர்ஆன் ஓதக்கூடிய ஓதலாக இருக்கலாம், இப்படி எண்ணோர அம்சங்களாக இருக்கலாம், அதற்கு அவர் முன்னுரிமை கொடுக்க மாட்டார். அதே போன்று என்ன செய்கின்றார்? சுய மரியாதையை போதை வஸ்துவை பாவிக்கக்கூடியவர் இழந்து விடுகின்றார். உதாரணமாக, நல்ல ஒரு மனிதர், ஊரிலேயே அவர் கண்ணியமான ஒரு மனிதர், அவருக்கு என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த வேண்டும். சாதாரண ஒரு நிலைமையில் அவர் கண்ணியப்படுத்துவாரு. இதே டைம்ல ஒரு போதை வஸ்துவை பாவிச்சிட்டார்னா என்ன செய்வாரு? அவருக்கு பேசுவாரு, அடிப்பாரு. இவருக்கு என்ன செய்யறே தெரியாது. அதனால என்ன செய்கின்றார்? அவருடன் எப்படி நடக்க கூடாதோ அப்படியெல்லாம் நடந்து விடுகின்றார். அதே போன்றுதான் இன்று நாங்க பார்க்கலாம். அதாவது என்ன செய்கின்றார்கள்? குடும்பங்கள் மத்தியில ஒரு பிள்ளைகள் ஏற்படுகின்றது. அதாவது தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக என்ன செய்கின்றார்கள்? சில பெண்களுடன் தகாத முறை நடந்து கொள்கின்றார்கள். இப்படியாக நடக்குவதற்கு முக்கிய காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த போதை வஸ்து. எனவே இந்த போதை வஸ்துவை ஒருவன் பாய்ப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தான் செய்யக்கூடிய அந்த பாவம் சர்வசாதாரணமும். இதனால அவன் என்ன செய்கின்றான்? சுய மரியாதை இழந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனிதனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் ஹம்ரு ஜுமாஉல் இஸ்ம். ஒரு மனிதனுக்கு இந்த மதுபானம், எனவே இந்த போதை வஸ்து அனைத்து பாவங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடியது. எனவே தான் நாங்கள் இந்த பாவத்தை செய்து விடுவோம் என்று சொன்னால் இன்னொரு பாவங்கள் அதற்கு பின்னாலே சேர்ந்து வந்துவிடும். அதே போன்றுதான் அந்த குடும்ப பின்னணியை என்ன செய்துவிடும்? இந்த போதை வஸ்து இல்லாமல் ஆக்கிவிடும். இன்றைக்கு பார்க்க முடியும் சொன்னால், காலிக்கோட்ல போய் பார்த்தா அதிகமான சின்ன வயசு மக்கள் என்ன செய்கிறார்கள்? இளம் வயது பெண்கள், இளம் வயது ஆண்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய தலாக்குக்காக வேண்டி நிற்கின்றார்கள். காரணம் என்ன சொன்னார்? என்னுடைய கணவன் சரியாக இல்லை, அதனால எனக்கு தலாக் வேண்டும். காரணம் போதை வஸ்து பாவிக்கின்றார். உண்மையில் நடந்த ஒரு செய்தி, ஒரு பெண்மணி கத்தி சொல்றா, என்னுடைய கணவன் இருக்கிறார் தானே, ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்க்கு மேல உழைக்கிறாரு, ஆனா இன்றைய காலையில என்னுடைய பிள்ளைக்கு தானே ஸ்கூலுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சாப்பாடு இல்லாம வெறும் வயிற்றோட போகுதுன்னு சொல்லி அந்த தாய் கத்தி சொல்றார். அந்த அளவுக்கு அந்த போதை வஸ்து அவனுக்கு என்ன செய்திருக்கு? அவனுடைய மூளையை மழுங்கடிக்க செய்திருக்கின்றது. அதே போன்று ஒரு குடும்பத்துக்கு தேவையான செலவினங்களை கொடுப்பதை விட்டும் அந்த போதை வஸ்து என்ன செஞ்சுவிடும்? தடுத்து விடும்.
ஏனென்று சொன்னால் அவனுக்கு முக்கியமான ஒரு தேவையாக இந்த போதை இருக்கின்றது. அதனால் அந்த குடும்பத்துக்கு கொடுப்பதை அவன் என்ன செய்கின்றான், பெரிய ஒரு விடயமாக பார்ப்பது கிடையாது. அவன் என்ன செய்கின்றான், அதனால அவன் என்னோரு கஷ்டப்பட்டாலும் சரி அவன் உழைக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் அதற்கே அழித்து விடுகின்றான். இதனால என்ன செய்கின்றான், தன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த பின்னணி, குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், இப்படியான அந்த பின்னணியை ஒரு மனிதன் இழந்து விடுகின்றான். இதனால என்ன நடக்குது, சர்வசாதாரணமாக குடும்பத்தை பார்க்க வேண்டும், தன்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும். எத்தனை நாட்களுக்கு அந்த பிள்ளை பசியோடு இருப்பதை அந்த தாய் பார்ப்பாள். இதனால ஜினாவுக்கும் அதே போன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய சுயமரியாதை இழப்பதற்கும் ஒரு காரியம், ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இந்த போதை வஸ்து ஆகி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த இரண்டாவது கூட்டத்தினர்கள் தான் போதையோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள், அந்த போதை வஸ்துவை விற்கக்கூடிய மனிதர்கள். எனவே இப்படியான போதை வஸ்துவை விற்கக்கூடிய மனிதர்கள் சமூக சிந்தனையற்றவர்கள். உண்மையில் அவர்கள் எத்துணை ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தாலும் இந்த போதை வஸ்துவை விற்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சமூக சிந்தனை கிடையாது. நான் நல்லா இருக்கணும், நான் என்ன செய்ய வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், இந்த சிந்தனை மாத்திரம் தான் இருக்கும். அதற்கு மாற்றமாக என்னுடைய சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய சமூகத்தை நல்ல முறையில் இருக்க வேண்டும், இப்படியான ஒரு சிந்தனை அவர்களிடத்தில் உள்ளத்தில் இருக்காது. அதே போன்று இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்கின்றோம், பலஸ்தீனை பார்த்து கவலைப்படுகின்றோம். அதே போன்று இன்னொரு இடங்கள்ல நடக்கக்கூடிய யுத்தங்களை பார்த்து நாங்கள் கவலைப்படுகின்றோம். ஆனால் ஊரில் என்ன நடக்குது, ஒரு மனிதர் போதை விற்கின்றார், அந்த போதையின் மூலமாக ஒரு குடும்பம் அழிகின்றது, ஒரு குடும்பம் இல்லாமல் போகின்றது. யாருமே அதை சிந்திக்குவது கிடையாது. எங்களுடைய பிரச்சனைகள் இல்லையே, எங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலையே, இப்படி நாங்கள் என்ன செய்கின்றோம், எண்ணியவர்களாக அதை தட்டிவிட்டு நாங்கள் போய்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் காலப்போக்கில் எங்களுடைய வீடுகளையும் அதை தட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பெற்றுவிடலாம். அது மாத்திரமல்ல, ஒரு போதை வஸ்து விற்கக்கூடிய மனிதன் என்ன செய்கின்றான், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதரை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் ஒரு ஹதீஸில், அவனுடைய ஒரு சம்பாத்தியத்தை பற்றி சொல்லும் போது, மின் ஐன இக்தஸபஹு, எங்கிருந்து இந்த சம்பாத்தியத்தை பெற்றுக்கொண்டாய், வஃபீம அன்ஃபகஹு, இந்த சம்பாத்தியத்தை எங்கு செலவழிக்க போகின்றாய் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கேள்வி கணக்கு கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு போதை வஸ்து விற்கக்கூடிய மனிதனுக்கு இந்த எண்ணம் கிடையாது, நான் சம்பாதிக்கிறது சரியா, நான் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் சரியா, இதை நான் செலவழிக்கக்கூடிய செலவீனம் சரியா, இப்படி ஒரு காலம் சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடியதில் நீங்கள் மனமானதை சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய மனைமார்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம், எங்களுடைய செலவினங்கள் இருக்குதானே, நல்ல முறையில் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இப்படியான ஒரு மோசமான ஒரு செயலை செய்துவிட்டு ஒரு சமூகத்தை அழித்துவிட்டு அல்லது ஒரு சமூகத்தை அழிச்சு இல்லாமல் ஆக்கிவிட்டு அந்த சம்பாத்தியத்தை கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹு தஆலா அதனை நிலைத்திருக்க செய்ய மாட்டான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்கின்றார்கள், போதை வஸ்து விற்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி சரி சம்பாதிச்சிடலாம், நம்ம சம்பாத்தியத்தை பத்தி அவங்க சிந்திப்பது கிடையாது. ஏன்னு சொன்னால் எங்கிருந்து வந்தாலும் சரி அந்த சல்லி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்துல, எங்களுடைய ஜெனரேஷன்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெரிய மாற்றம் என்ன தெரியுமா, கஷ்டம் இல்லாம ஒரு சம்பாத்தியம் கிடைக்க வேண்டும், கஷ்டம் இல்லாம சல்லி கிடைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியாகத்தான் இந்த போதை வஸ்துவை செய்கிறார்கள், எங்களுடைய சமூகம் வச்சுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த விடயத்தில் சிந்தித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சமூகத்தை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். போதையற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பின் கீழால் போதை வஸ்துவினுடைய தாத்பரியங்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக, ஒரு சமூகம் போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள், ஒரு சமூகம் என்ன செய்கிறார்கள், போதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த சமூகத்தை பாதுகாப்பது எப்படி? இந்த சமூகத்தை பாதுகாப்பதனுடைய ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, ஒரு சமூகத்தை பாதுகாப்பது என்று சொன்னால் முக்கிய பங்கு அவருடைய பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளை பற்றி நாங்கள் பொறுப்புதாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கேட்க காத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வழி நடத்த வேண்டும். பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை எங்கு செல்லுகின்றான், யாரோடு பேசுகின்றான், யாரோடு அவன் நட்பு வைத்திருக்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆழமாக விளங்கி இருக்க வேண்டும். இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஒரு பிள்ளை ஒரு கட்டத்தை வளர்ந்து விட்டது என்று சொன்னால், உதாரணமாக பிள்ளை உழைக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், நாங்கள் அதன் போக்கில் விட்டு விடுகின்றோம். புள்ள உழைக்கிறான், எனக்கு சொல்லித்தாரான், புள்ள எப்படி உழைக்கிறான், இப்படி எல்லாம் சிந்திப்பது கிடையாது. இதற்கு மாற்றமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் எங்கு செல்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு தெரியாமல் ஆகிவிடும் என்று சொன்னால், அந்த பிள்ளையினுடைய பின்னணி மோசமாகிவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்றுவிடலாம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பிள்ளைகள் அன்பாக பழகுவதை எதிர்பார்க்கின்றார்கள். இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளோடு அன்பாக நடப்பது கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, ஆண் பிள்ளைகள் அதிகமானவர்கள் தன்னுடைய பிரச்சனையை வாப்பா மாட்ட சொல்றது கிடையாது. தன்னுடைய உம்மா மாட்ட தான் என்ன செய்வாங்க? பிரச்சனை போய் சொல்லுவாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், பாப்பா வந்தாலும் ஒரு கடினமா தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு உண்மையில அந்த பாசம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாரு? உதாரணத்துக்கு காலையில ஒரு புள்ள ஒரு தவறு செஞ்சுட்டா, பிள்ளை என்ன செஞ்சிட்டாரு, தண்டிச்சுட்டான்னு சொன்னா, அவர் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல பிள்ளை தூங்கி இருந்தா கூடி தன்னுடைய மனைவிட்ட கேட்பாரு, இன்னைக்கு சாப்பிட்டானா, காலையில சாப்பிட்டானா, அழுதுகிட்டா இருந்தான். அப்படியெல்லாம் அந்த தாய் அந்த தந்தை என்ன செய்வாரு? அந்த பிள்ளையின் மீது பாசம் இருக்கின்றது. ஆனால் அந்த பாசத்தை தந்தை என்ன செய்கின்றார்? மறைத்து வைத்திருக்கின்றார். இவர் என்ன செய்வாரு? தன்னுடைய பிள்ளையோட நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்படி ஒரு கடினமான முறையில தான் நடந்து கொள்வார். இதனால அந்த பிள்ளை என்ன செய்கின்றது? தனக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை தன்னுடைய தந்தையுடன் சொல்வது கிடையாது. அதே போன்று தன்னுடைய தாயிடம் சொல்ல முடியாது. அதனால அந்த பிள்ளை தவறான வழிக்கு போவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாக அவருடன் நல்ல முறையில் கதைக்க வேண்டும். மனம் விட்டு பேச வேண்டும். தொழில் செய்றீங்களா? என்ன தொழில் செய்றீங்க? எப்படி போகுது? நல்லமா கஷ்டமா? அவங்களுடைய வாழ்க்கையினுடைய விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கதைசி பேச வேண்டும். இதனால அவர் என்ன செய்வாரு? தன்னுடைய தந்தையோட இன்னும் நெருங்குவார். அதனால் அந்த தப்பான வழியிலிருந்து தூரமாக கொள்ளுவார். அடுத்ததாக, அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீக பாதையை காட்டி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக கூட்டி வர வேண்டும். இன்னைக்கு கவலையான செய்தி என்ன தெரியுமா? பாப்பாமாரே பள்ளிக்கு வாரதில்லை, பிள்ளை எங்க பள்ளிக்கு வாருது? நானும் சொல்லுகின்றோம். என்ன சொல்லுகின்றார்கள்? எவ்வளவோ சொன்னாலும் பள்ளிக்கு போறா இல்ல. சில தந்தைமார்கள் சொல்லுகிறார்கள், என்ன உங்க பள்ளிக்கு வர மாட்டேங்கிறாரு, எவ்வளவு சொன்னாலும் வர மாட்டேங்கிறான், ஒரே அடிக்கிறோம், அப்பயும் பள்ளிக்கு வர மாட்டேங்கிறானே. காரணம் என்னவென்று சொன்னால், தந்தைமார்கள் பள்ளிக்கு வருவது கிடையாது. அதனால பிள்ளை என்ன செய்கின்றார்? ஒரு அளவுக்கு பயப்படுகின்றார். அதற்கு பின்னால அந்த பள்ளியை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கின்றார். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகள் பள்ளியோடு தொடர்பு பட வேண்டுமா, ஆன்மீகத்துடன் வளர வேண்டுமா, நாங்கள் பள்ளிக்கு கூட்டி வர வேண்டும். பள்ளியில் எங்களுக்கு பக்கத்துல வைக்க வேண்டும். சப்புல எப்படி இருப்பது, அதே போன்று எவ்வாறு தொழுவது, இப்படியான விடயங்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, பிள்ளைகளுக்கு தேவையான சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் சரியாக ஆக வேண்டும். அதனால நாங்கள் செய்யக்கூடிய அந்த பாதை சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு மோசமான பாதையில் சென்று கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதையும் சரியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எண்ணுவோம் என்று சொன்னால் அது ஒரு கனவு தான். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் செல்லக்கூடிய இந்த பாதை சரியான பாதையாக இருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகளுக்கும் அதே சரியான பாதையை காட்டிக் கொடுக்க வேண்டும்.
அதே போன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தாய் தந்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவு முக்கியமான ஒரு விடயம். நாங்க ஒரே சண்டை பிடிச்சு கொண்டும், அதே போன்று உங்களுடைய மனைவிமார்களோட நாங்க அவங்களோட கடிச்சு கொண்டும் அவங்களோட நாங்க பேசிக்கொண்டும் இருப்போம் என்று சொன்னால், இதை பார்க்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்ப வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் கசத்து போய்விடும். அதனால அவருடைய அந்த பாதைகள் மோசமாகி விடலாம். அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பாக பண்பாக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதை வஸ்துனா என்ன, அதனால் ஏற்படக்கூடிய தாற்பயங்கள் என்ன என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக ரோட்ல போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிகரெட்டை ஒன்று கடந்தால் இது என்ன செய்ய வேண்டும், இது மோசமான ஒரு விடயம். உதாரணத்துக்கு சொல்கின்றேன், இது மோசமான ஒரு விடயம், இதை என்ன செய்யக்கூடாது, பாவிக்க கூடாது. இப்படி நாங்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம் என்று சொன்னால் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த ஆள் மனதில் இது ஒரு மோசமான விடயம், பாவிக்க கூடாது, இதே போன்று இதை பாவிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வந்துவிடும் என்று சொன்னால் பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு சமூகமாக இருப்பார். அதற்கு மாற்றமாக பாப்பாவை என்ன செய்தாரு, சிகரெட்டை வாங்கிட்டு வாண்டும் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால சிகரெட்டை பத்தி கொண்டும் இருந்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல அந்த மோசமான அந்த பழக்க வழக்கம் ஒரு சரியான ஒரு விடயமாக காட்டப்பட்டு கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைய சமூகத்துல என்ன செய்கின்றார்கள், படத்தை பார்க்கின்றார்கள். படத்துல ஒரு ஹீரோ என்ன செய்வாரு, அவர் ஒரு நல்லவர் மாதிரி, அவர் செய்யக்கூடிய எல்லாமே நல்லது மாதிரி காட்டப்படுகின்றது. அதனால் அந்த பிள்ளை என்ன செய்கின்றது, சாராயம் குடிக்கிறதும் நல்லதுதான், சிகரெட்டு குடிக்கிறதும் நல்லதுதான், போதை வஸ்து பாவிக்கிறதும் நல்லதுதான். இப்படியான அந்த ஆள் மனதுல பதிந்திருப்பதனால அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது, இது ஒரு சர்வசாதாரணம், நத்திங் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையுடைய ஆள் மனதில் பதிந்து விடுகின்றது. அடுத்ததாக இரண்டாவது பகுதியினர் தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சரியான முறையில் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பங்குதாரிகள் தான் மதரசாக்கள், எங்களுடைய ஸ்கூல்கள் என்னது முக்கியமான ஒரு பங்குதாரிகள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கவலையான விடயம் தான் இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூல்கள்ல புள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒழுக்கத்துக்கு கொடுப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த புள்ளிகள் வழங்க வேண்டும். எங்களுடைய இந்த வருடம் ஓலவல்ல இத்தனை பேர் பாஸ் ஆகிவிட வேண்டும், ஏலவல்ல இத்தனை பேர் பாஸ் ஆக வேண்டும். இதற்கு சொல்லக்கூடிய நாங்க திட்டம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்துக்கு கொடுக்கின்றோமா? இன்றைய ஒழுக்கத்தை பார்க்க முடியும் சொன்னால் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஒழுக்கம் ஜீரோவாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. அதற்கு முக்கியமான ஒரு பங்குதான் ஆசிரியர்கள் முக்கியமாக ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாணவர்களுக்கு போதை பற்றியான ஒரு இது சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பாடத்துல ஒரு சிறிய நேரம் ஒரு 5 நிமிஷம் சரி என்ன செய்ய வேண்டும், அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களை எல்லாம் இப்படி எல்லாம் டார்கெட் பண்ணுவார்கள், உங்களுக்கு ஒரு விடயத்தை கொண்டு தருவார்கள், நீங்கள் பாவித்து விடக்கூடாது, எங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விடயம், இப்படி அவர்களுக்கு சொல்லி சொல்லி என்ன செய்ய வேண்டும், அதனுடைய வெறுப்பை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்கு மாற்றமாக அந்த ஆசிரியர்கள் ஏதோ நாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டோம், ஸ்கூலுக்கு படிச்சு கொடுத்தா காணும், இப்படி இருப்போம் என்று சொன்னால் உண்மையில் அந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும், இன்று நாங்கள் பார்ப்பதை போன்று மாணவர்கள் கூட அந்த வழியில் செல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய ஆன்மீக பாதையில் எங்களுடைய பாடசாலைகள் வழிகாட்ட வேண்டும். உதாரணமாக எங்களுடைய ஆன்மீக வழிகாட்டல் எவ்வாறு இருக்கின்றது, ஒரு திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலை கூட்டங்கள் மாத்திரம் என்ன செய்கின்றது, ஒரு 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் அவர்களுக்கான ஒரு உபதேசம் நடக்கின்றது. இது மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களை பார்க்க முடியும் சொன்னால் ஆன்மீகத்துக்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாரும் குறையாக எண்ணிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இன்று ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய கலை நிகழ்வுகளை பாருங்கள், அநேகமான நிகழ்வுகளை பார்க்க முடியும் சொன்னால் ஆடலும் பாடலும் தான் முடிந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாமிய சமூகம் இதில் விழித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கு எவ்வாறான அவர்கள் முன்னோக்கக்கூடிய இந்த காலத்தை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை பண்ண வேண்டும். இப்படியான விடயங்களை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். இதுல யாருக்கு பங்கு கூட தெரியுமா, அந்த ஸ்கூல்களுக்கு அதிபர்களாக இருக்கின்றார்களே இவர்களுக்கு அதிகூடிய பங்கு இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால்
இந்த அதிபர் பதவியை யாரும் என்ன செய்யவில்லை, சும்மா தூக்கி தரவில்லை. நாங்களே கேட்கின்றோம், அதிபர் எக்ஸாம் எழுதுகின்றோம், அதிபருக்கு நான் தகுதியானவன் என்று சொல்லுகின்றோம், அதனால் எங்களுக்கு தரப்படுகின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி எங்களுடைய மாணவர்களுக்கு சரியான முறையில் நிம்மதியாக நாங்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் எனக்கு தலைமைத்துவத்து கீழால் இப்படியெல்லாம் மாணவர்கள் கொடுக்கப்பட்டார்கள், இந்த மாணவர்களை நான் சரியான முறை வழி நடத்தினேன் என்ற எண்ணத்தோடு மரணிப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அடுத்த பகுதி நடத்தான் பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள், இவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மக்களை சரியான முறையில் வழி நடத்துவதற்கான முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் நிர்வாகிகள் என்ன செய்து நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், பள்ளியை சரியான முறை நடத்தினா சரி, பள்ளியில் இருக்கக்கூடிய மௌலைக்கு சம்பளம் கொடுத்தால் சரி, அல்லது பள்ளியை சரியான முறையில் கூட்டி பெருக்கினால் சரி, இதுதான் எங்களுடைய பொறுப்பு என நாங்கள் வரையறுத்துக் கொண்டிருக்கின்றோம். மாற்றமாக பள்ளி தலைவர் என்று சொல்லக்கூடியவர் அந்த பள்ளிக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கின்றாரோ அனைவருடைய தலைவர் அவர். எனவே அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த சமூகத்தை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். எனவே அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, அதே போன்று அந்த சமூகத்தை யாராக இருந்தாலும் சரி சரியான பாதையை கொண்டு செல்வதற்கு அவர் ஒரு சரியான முறையில் செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு சில பள்ளிகள்ல சின்ன பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருப்பார்கள், அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன செய்வார்கள், சிலர்கள் கடித்துக் கொள்வார்கள். கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களை கடிக்க கூடாது. சின்ன பிள்ளைகள் வந்தால் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்க ஒரு மூலையில் இருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு நாங்கள் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதில் கூட இவ்வாறு சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த விடயத்தை நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். அதே போன்று எங்களுடைய பள்ளிக்கு கட்டுப்படக்கூடிய யாராவது போதை வஸ்து பாவிக்கக்கூடியவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும், அணுகி அவரிடத்தில் நாங்கள் நல்ல முறையில் சொல்லுவது எங்களுடைய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரிடத்தில் சென்று அதை பற்றியான ஒரு எத்தி வைக்க வேண்டும். அதே போன்று யாரா சரி எங்களுடைய மஹல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் அந்த போதை வஸ்துவை விற்பார் என்று சொன்னால், பகிரங்கமாக விற்பார் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரிடம் சென்று அந்த விடயத்தை சொல்ல வேண்டும். அதற்கும் அவர் கட்டுப்படாவிட்டால் அதற்குரிய முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா இறுதியாக இந்த விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா அவருடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பண்பை சொல்லி காட்டுகின்றான் அல் குர்ஆனில். அதில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை சொல்லுகின்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர் என்ன செய்வார், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் பயப்படுவார். அவருக்கு யாரும் பெரியவன் கிடையாது, படைத்தவன் மாத்திரம்தான் பெரியவன். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு என்பதை விளங்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே வல்ல நாயன் எங்களுடைய சமூகத்தை நல்ல முறையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று இந்த போதை வஸ்துவில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அதிலிருந்து திருந்தி நல்ல வழி அல்லாஹ் தஆலா வழி நடத்துவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு.